Everyone, welcome back to our today's video. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் காப்பி அனாலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் ஒன் யூபிஎஸ்சி 2024ல சக்தி துபேயோட ஆன்சர் ரைட்டிங்காக பார்க்க போகிறோம். கொஸ்டின் உள்ளார போயிடலாம். The Central Information Commission plays a key role in empowering people through information. In this context, discuss the issues faced by it and suggest measures that are required to strengthen the institution. ஓவரால் வந்துட்டு 2 மேஜர் காம்பனன்ட் இருக்கு கொஸ்டின்ல. 10 மார்க்கர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 10 மார்க்கர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 பேஜ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. அதை இந்த டாப்பர் எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் காம்பனன்ட்ல ஜிஎஸ் பேப்பர் 2 பாலிட்டி செக்மெண்ட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி துபே அவங்களோட ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை அனலைஸ் பண்ணலாம். கிளியராக வந்துட்டு ஆன்சர்ல ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா டு தி பாயிண்டா வந்துட்டு 3 லைன்ல எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேஜர் ஹெட்டிங்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்துட்டு செகண்ட் சப் ஹெட்டிங்காக போட்டிருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் காம்பனன்ட்ல மெஷர்ஸும் கேட்டிருக்கிறாங்க. அதை வந்துட்டு தேர்ட் காம்பனன்ட் ஆஃப் த சப் ஹெட்டிங்கை வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு 4 லைன்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க. சரி, இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல ஆர்டிஐ ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால இவங்களுக்கு 1 மார்க் ஈஸியாக கிடைச்சிரும். இது தவிர வந்துட்டு கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு கீவேர்ட்ஸ் கவர்னன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதனால வந்துட்டு ஈஸியாக 1 மார்க் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பாடி ஆஃப் த ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ல சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனாலையும் இவங்க அதை வந்துட்டு ரொம்ப தெளிவாக அதோடைய கம்போசிஷன் மொத்தம் எத்தனை பேர், அதோடைய பவர்ஸ் என்னன்னு பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 1 மார்க் ஈஸியாக கிடைச்சிரும் இந்த 2 பாயிண்ட்டுக்கு. அண்ட் செகண்ட் மேஜர் சப்ஹெட்டிங்ல இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 6 இஷ்யூஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஆர்டிஐ ப்ரொவிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 6 பாயிண்ட்டுக்கு 3 மார்க் கிடைச்சிரும். செகண்ட் மேஜர் சப்ஹெட்டிங், அதாவது தேர்ட் சப்ஹெட்டிங்ல வந்துட்டு அந்த மெஷர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க்ன்ற விகிதத்தில் 5 பாயிண்ட்டுக்கு 2.5 மார்க் கிடைச்சிரும். இப்போ இந்த பர்டிகுலர் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் 1 மார்க், கன்க்ளூஷன் 1 மார்க் எடுத்திருக்காங்க இந்த டாப்பர். பாடி ஆஃப் த ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு 1 மார்க், செகண்ட் ஹெட்டிங்க்கு 3 மார்க், ஸோ 4 ஆயிருச்சு. தேர்ட் ஹெட்டிங்க்கு 2.5 மார்க், ஸோ 6.5 + 2 ஆல்மோஸ்ட் 8.5 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க அவுட் ஆஃப் 10. இது வந்து ரேர் கேஸ்ல தான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இவ்வளோ மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் டாப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த மார்க்கை கன்சிஸ்டண்டா ஃபெட்ச் பண்ணிட்டு வராங்க ஜிஎஸ் பேப்பர் 2ல. ஏன்னா இந்த டாப்பருடைய பேக்ரவுண்ட் ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது தவிர வந்துட்டு இவங்க எழுதக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 10 மார்க்கர் கொஸ்டின்னா ஜென்ரலாக நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை 6லேருந்து 10 பாயிண்ட் எழுத சொல்லுவேன். இந்த டாப்பர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்ஹெட்டிங்ல 6 இங்க +5 11 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. அப்போ இதுலேயே வந்துட்டு இவங்களுக்கு 5.5 மார்க் கொடுத்தே ஆகணும். ஏன்னா குவாலிட்டியான பாயிண்ட்ஸும் எழுதியிருக்கிறாங்க. அதில் ப்ராப்பர் ஆர்டிஐ ப்ரொவிஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன்லையுமே வந்துட்டு அந்த ப்ரொவிஷன்ஸ் லாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்க்ளூஷன்ல கீவேர்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேட்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட பேக்ரவுண்ட் கம்போசிஷனை கிளீன் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நம்மளும் லேர்ன் பண்ணிக்கணும். இவங்களுடைய மார்க் ஷீட்ல பாருங்க, ஜிஎஸ் பேப்பர் 2ல 250க்கு 125 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 6.5லேருந்து 7 மார்க் ஆவரேஜா எடுத்திருக்கிறாங்க. சரி, நம்ம இப்போ அந்த ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி துபேட்ட இருந்து இன்னைக்கு ஆன்சர் ரைட்டிங்ல ஜிஎஸ் பேப்பர் 2 பாலிட்டியில என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பா வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் ஆன்சர் ரைட்டிங்ல எழுதணும். இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா 3 லைன்ல எழுதிடணும். பாடி ஆஃப் த ஆன்சரை சப்ஹெட்டிங் கம் பாயிண்ட் வைஸ் அப்ரோச்ல எழுதலாம். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதை வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சு செக்மெண்டலைஸ் பண்ணி அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு சப்ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் வைஸ் ஃபார்மேட்டில் அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த டாப்பர் வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும், கீவேர்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும் கரெக்டாக. இதெல்லாம் பண்ணாலே ஜிஎஸ் பேப்பர் 2 பாலிட்டியில் நம்மளுமே வந்துட்டு ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி துபே மாதிரி மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர நீங்கள் ஜிஎஸ் பேப்பர் 2 ஆன்சர் எழுதுறப்ப இந்த பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய ஆன்சர்ஸ்ல ஃபீட்பேக் வேணும், இல்லை மென்டர்ஷிப் கைடன்ஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லையும் ஃபர்தராக வந்துட்டு அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.